கௌதம் சில இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மோசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம அஜய் வந்து குறி வைக்கிறது வந்து பார்த்துறாங்க. இந்திரா வந்து எத்தனையோ வாட்டி மல்லி கட்டுறாங்க. கௌதமுக்கு தான் குறி வைக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜேபி அதனால் குறி வச்சுட்டு இருக்கப்ப இந்திரா பின்னாடிலேருந்து பார்த்தப்ப தட்டி விட்டாங்க. கரெக்டாக ராமச்சந்திரன் மேலே வந்து அந்த பொருள் வந்து பட்டுருது. அவர் மாட்டுக்கு மயங்கி வந்து கீழே வந்து விழுவுறாங்க. என்ன சொல்கிறேன்னே தெரில. அந்த சீன் பார்த்தாலே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்திரா வந்து மல்லு கட்டி கௌதம் இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கத்துனனால கௌதம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவன் தான் இது மாதிரி பண்ணான், கையில் அந்த பொருள் வச்சிருக்கான் பாருன்னு டிஷும் டிஷும்னு அடித்து தூக்கி எறிகிறாங்க. ஏன் அப்பாவையாடா பண்ண? இல்லை கௌதம், இங்கே வேறு யாரையா தான் குறி வைக்க வந்தான். அதுக்கப்புறம் தான் மாமா மேலே வந்து பட்டுருச்சு எதர்ச்சியா, நான் தள்ளி விட்டப்போ தான் இது மாதிரி நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டிஷும் டிஷும்னு அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஒட்டுமொத்த குடும்பம் வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு, ஐயோ நம்ம கௌதம் தானே இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம், ராமச்சந்திரன் இது மாதிரி மயங்கி வந்துட்டாரேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி வெளியில் வராங்க. வெளில வந்து பார்த்தா, அம்மா இவன் தாம்மா இப்படி பண்ணான்னு சொல்லும்போது எட்டி எட்டி மிதிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயா வந்து சம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அஜயை தூக்கி கன்னத்துலேயே வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, கௌதம் விசாரி கௌதம், இவங்கிட்ட ஏதாவது ஒரு உண்மை இருக்கும், யதார்த்தமெல்லாம் வந்திருக்க மாட்டான், யாரோ ஒரு பெரிய ஆள் மூலியமாக தான் வந்திருப்பான், அது யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஜேபியும் வந்து என் பேரை சொல்லிடாதுன்னு சொல்லி கன்னத்தில் வந்து அடி அடின்னு நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒன்று வந்து ராகினி வந்து ரொம்ப பட்டமாயிட்டாங்க. இப்போதைக்கு ஜேபி வந்து தப்பிக்கணும்னா என் பேரை மாட்டி விட்டுட்டா அவ்வளோதான், இனிமேட்டு அக்கா குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இருக்காது, இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கேவலமாக போலீஸ் வந்துடுறாங்க. நான் விசாரிச்சுக்கிறேங்க சார், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, உண்மையை வந்துட்டு வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ராகினி கிட்ட கை காட்டுறாங்க. என்னது ராகினியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப இந்திரா தான் இது மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வாரி போட்டுறது நம்ம காவியாக்கும் சந்திராக்கும். ஏண்டி நீ எல்லாம் என் குடும்பத்தை வாழவே விட மாட்டியா, எப்போ பார்த்தாலும் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பியான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. ஜெயா வந்து அந்த இடத்துல, கௌதம் சொல்லு கௌதம், நீயாவது நான் இது மாதிரிலாம் தப்பு பண்ணுவேனா, நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆமாம்மா, இவன் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட வாட்டி இந்திரா கிட்ட வம்புகளுக்கு வச்சிருக்கான், இப்போ சந்தர்ப்பம் வந்தோடனே இந்திரா வந்து மாட்டி விட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, இவளெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில் வந்து ராமச்சந்திரன் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து ஜெயாக் வந்து என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தோடு வந்து, ஏங்க உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க நான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசி அப்படியே அந்த வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம மருத்துவர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் வந்து பரிசோதனைக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ராமச்சந்திரனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கதிர் குடுக்குன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்திராவும் ஒரு பக்கம் வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபிக்கு வந்து உதவி செய்வார்ல அவர் தான் வந்திருக்காரு. அஜய் வந்து பழி போட்டதுனால இந்திராவை வந்து ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இத்தனை நாளாக எனக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்துருக்க இந்த கேஸில், உன்னை நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த காவல் அதிகாரி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து ஜெயா குடும்பம்லேருந்து ஒட்டுமொத்த குடும்பம் தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப கதிர் வந்து டாக்டர்கிட்ட வந்து பேசும்போது அவங்க வந்து தப்பாக வந்து சொல்கிறாங்க, நெகட்டிவாக வந்து சொல்கிறாங்க. என்ன எதுவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொன்னால, அம்மா அப்பாவுக்கு என்ன ஆகுனே தெரிலங்கிற மாதிரி இப்படி சொன்னோன்னே, ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்காதுங்கிறப்ப கௌதம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல கௌதம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கதிர் இருக்காம்மா, அவனுக்கு என்னமா தெரியும், எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவ் கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும், அப்பாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசிட்டு அப்படியே நர்ஸ்லாம் வராங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர் வந்து பேசுகிறாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அவர் மனசு சங்கடப்படாத அளவுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம், நான் தான் சொன்னேன்லம்மா அப்படின்னு சொல்லும்போது ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகினி வந்து பெருமூச்சு விட்றாங்க. நல்ல வேலை மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்திரா வந்து மாட்டிக்கிட்டா, கொஞ்சம் ஆறுதல், கடைசி நேரத்தில் சிக்கியிருந்த அவ்வளோதான், இந்த குடும்பத்துலேருந்து நம்மளை நிரந்தரமாக பிரிச்சிருப்பாங்கங்கிற மாதிரி தான் ராகினி வந்து எப்போதும் போல கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இந்திராவை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏண்டி நீ எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டியா சார், என்ன எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம், இங்கே பெண் காவல் அதிகாரி வந்து இருக்கணும், அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க இல்லாமல் என்னை கூட்டிகிட்டு வரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்டயே வந்து ரூல்ஸ் பேசுகிறியா, அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது, நான் இப்போ பேசுகிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து கௌதம் வந்து லாபகரமாக கமிஷனருக்கு வந்து ஃபோன் அடிச்சு, எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போகிறீங்களான்னு சொல்லும்போது அந்த ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. சார் கமிஷனர் வந்திருக்காரு. ஐயோ கமிஷனர் வந்திருக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஜேபியோட அசிஸ்டண்ட்டு. அப்போன்னு பார்த்தா அவர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சார் நீங்கள் என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க, என்ன கேஸு என்ன ஏதுன்னு ஒட்டுமொத்த கதையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஓ அப்படியா சார், நான் தான் சார் இந்த அஜய்ங்கிற பையனையும் வந்து பிடிச்சேன், இவன் குறி வச்சது வேறையாக இருக்கும், நான் வந்து பிடிச்சி தடுத்தனால தான் அவங்க வேற எங்கேயோ குறி வைக்கிறது மாற்றி வந்து பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஓ அப்படியாம்மா, ஆனால் கடைசியில் வந்து அஜய் வந்து இவர் மேலே தான் வந்து பழி போட்டிருக்காங்க, அதனால தான் இந்திரா வந்து கூட்டிகிட்டு வந்தேன் சார், இவர் முதல்ல விசாரிக்கவே இல்லை,
அது மட்டும் இல்லாமல் அஜய்க்கும் எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இவன் வந்து தப்பான பையன் சார். இவன் மேலே ஆல்ரெடி ஒரு இடத்துல இது மாதிரி பதிஞ்சு வச்சுருக்கோம். அதுலேருந்து நீங்கள் ஃபோன் அடித்து விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கே எல்லாமே தெரியும்னோன்னே, அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க. ஆமாம் சார், ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி புக்கில் அஜய் வந்து ரொம்ப தப்பானவன் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து ஓகே, அப்போனா இன்வெஸ்டிகேஷனே பண்ணாமல் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே புரிஞ்சிக்க முடியுது. இந்திரா, உன்னால் எப்படிம்மா இவ்வளோ போல்ட்டாக வந்து இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன் சார். இப்போ மெயின் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். பார்த்துங்க சார். இல்லைம்மா, உன்னை இந்த கேஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லீவ் பண்ணி வச்சிடுறேன். விசாரிக்காமல் நடந்தது தான். இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான், பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் உயர் அதிகாரி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாமல் நம்ம காவியாவும் சந்திராவும் ஓடி வராங்க. மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த எஸ்பி அதிகாரி வந்து சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு ஓகே ஆல்ரைட்மா, நீங்கள்லாம் போகலான்னு சொன்னோன்னே அவங்கெல்லாம் வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவனை விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.